மாதாஸ்ரீயர் சிவஞானவதி அப்படிங்கிற தம்பதியருக்கு மகனாக பிறந்தார். அந்த ஊருடைய பெயரையே சூட்டுகிறார்கள், திருவாதவூரர் அப்படின்னு. இவர் வளர்ந்து 16 வயதுக்குள்ளேயே சகல சாஸ்திரங்கள் வேதங்கள் அனைத்தையும் கற்கிறார். எல்லா கலைகளுக்கும் அதிபதியாக எல்லாம் கற்று தேர்ந்தாச்சு. அதனால இவருடைய அறிவை பற்றி கேள்விப்பட்டு, இவருடைய திறமையை பற்றி கேள்விப்பட்டு அந்த ஊர் ராஜா பாண்டிய மன்னன் அரிவர்த்தன பாண்டியன் இவருக்கு பெரிய பதவி வழங்குகிறான். ஏன்னா பிரதம மந்திரி, சாதாரண பதவி கிடையாது, எடுத்த உடனே பிரதம மந்திரி தான். அது மட்டும் இல்லாமல் தென்னவன் பிரம்மராயன் அப்படிங்கிற பட்டத்தையும் கொடுக்குறான் அவருக்கு. இப்ப சின்ன வயசு நம்ம பார்க்கணும், மாணிக்கவாசகர் ரொம்ப சின்ன வயசு, எல்லா கல்வி அறிவும் இருக்கு, நல்ல பதவி, நல்ல பணம். ஏன்னா ராஜாவுக்கு பிரதம மந்திரினா கேட்கணுமா? அப்படி இருந்தும் அவருடைய மனம் எப்படி இருக்கு? அவருடைய மனம் சாந்தி அடையறதா? அவருடைய மனம் சதா சர்வ காலமும் முக்தியை வேண்டி போகும். இதெல்லாம் வேண்டாம், இந்த சுகபோகங்கள் வேண்டாம், எனக்கு முக்தி பேரு வேண்டிதான் எப்போதுமே அவர் மனம் போகிறது. அப்படித்தான் தினம் 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 சிவபெருமான் கிட்ட அவர் வேண்ட பார்வதி பக்த சகாய பார்வதி பக்த சகாய சஞ்சிதம் அப்படிங்கிறதுனா இப்ப நம்மளுடைய பிராரப்தமா இருக்கு. சஞ்சித கர்மாங்கிறது எவ்வளவோ பிறவிகளாக நம்ம சேர்த்து வச்சுக்கொள்ள பெரிய மூட்டை, பெரிய பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் வந்து இப்போ ஏர்லைன்ஸ்ல 2 பேக்கேஜ் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம கிட்ட அதை எத்தனை பேக்கேஜ் இருக்குன்னே தெரியாது உண்மையிலேயே. ஆனால் அப்பேற்பட்ட அந்த சஞ்சிதத்தையும் பிராரப்தையும் ஒருத்தனால போக்க முடியும், யாரெல்லாம் குருவால. இங்க இவர் வேண்ட பிறவாவரம் தாரும் பெம்மானே, அதாவது நம்ம கவனிக்கணும், இவர் வந்து காசு பணம் இல்லாம இல்ல வந்து ஏதோ அழுதுட்டு தனக்கு வந்து வாழ்க்கையில ஏதோ கஷ்டம் அப்படிங்கிறதுனால முக்தி கேட்கல. ஏன்னா இப்போ சரி இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப காசு பணம் கஷ்டப்படுறா, இப்போ அவளுக்கு செல்வம் வந்துருக்கும் அப்படின்னா அவகிட்ட போய் உனக்கு முக்தி வேணுமான்னு கேட்டா அவள் இல்லைன்னா வேண்டாம், எனக்கு செல்வம் இருக்கிறது போதுன்னுருவான். உண்மையே அதுதான். துக்கம் வரும்போது நம்ம பகவான் நினைக்கிறோம் இல்லையா, அப்ப நம்ம முக்தி அதெல்லாம் நினைப்போம். ஏன்னா துக்கமா இருக்கிறதுனால. சந்தோஷம் வந்துருக்குன்னா நம்ம நினைப்போமான்னு தெரியாது. ஆனா இவர்கிட்ட எல்லாம் இருந்துமே எனக்கு இது வேண்டாம், எனக்கு நீதான் வேணும், சிவபெருமான் கிட்ட கேட்கிற அந்த முக்தி பேரு தான் வேணும். அப்ப எதனாலன்னா அந்த ஆத்மா கலப்படைஞ்சிருக்கு. இப்ப நம்ம கவனிக்கணும், அதாவது இப்ப நமக்கு உடம்பு களைப்பு அப்படிங்கிறது தெரியும், ஆனா ஆத்ம களைப்புன்னு ஒண்ணு இருக்கு. பிறந்து இறந்து அந்த ஆத்மாவானது களைப்படைஞ்சிடும். அப்ப அந்த ஆத்ம களைப்பு ஏற்படும் போதுதான் ஒருவருக்கு இதெல்லாம் எதுவும் வேண்டாம், என்னை விட்டா போதும், எனக்கு முக்தி பேர் போதும்னு அப்படி கேட்க தோணும். அப்படி அதனாலதான் இந்த மாணிக்கவாசகர் உள்ள எப்போதும் வேண்டுறார். அப்படி வேண்டினோட சிவபெருமானுக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா. ஒரு சமயம் என்ன ஆகுது அப்படின்னா, அரிவர்த்தன பாண்டிய மன்னன் இவரை கூப்பிட்டு அரேபிய குதிரைகள்லாம் வந்திருக்கு, அதனால நீ போய் அதை வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்பி வைக்கிறான். இவரும் கிளம்புற. அப்ப போகிற வழியில திருப்பெருந்துறையில குருந்த மரத்து நடுவில் குருமூர்த்தி கோலம் கொண்டு சிவபெருமான் காட்சி அளிக்கிறார். இவருக்கு தெரியுது இவர் எனக்காக தான் வந்திருக்காரு.
அது மாணிக்கவாசகருக்கு தெரியும். பார்த்த உடனேயே தெரியுது சாதாரணப்பட்டவர் இல்ல, அந்த குருந்த மரத்தினடியில சாட்சாத் குருமூர்த்தி சிவபெருமானே தான் அப்படின்னு மாணிக்கவாசகர் உணர்ற உடனே ஓடுற. உடனே வந்து குரு என்ன பண்றாரு அப்படின்னா சக்ஷு தீட்சை நயன தீட்சை எல்லாம் வழங்குற. இப்ப இவருக்கு தான் எதற்கு வந்தோம் அப்படிங்கிறது எல்லாமே மறந்து போயிடுது. இறைவனுடைய திருப்பணியிலேயே தன்னை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறார். இங்க நம்ம என்ன கவனிக்கணும் அப்படின்னா இவர் தவம் பண்ணல, ஜபம் பண்ணல, எதுவுமே பண்ணல. இத அவரே சொல்ற திருவாசகத்துல, நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான், தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து எனது உள்ளம் பூந்து அடியேற் கருள் செய்தார், மூதாரம் உயிர் வாழ்க்கை முத்தன்றே வெறுத்திடவே, முத்தன்றே வெறுத்திடவே. நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம எனப் பெற்றேன். நான் ஒரு தவமும் பண்ணல, தேனாய் இன்னமுதமாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து, அவர் தானே வந்து எனது உள்ளம் கூட்டு அடியேற்கு அருள் பண்ணார். நான் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னு சொல்றாரு. இப்ப இவருக்கு எப்பேற்பட்ட பேர் கிடைச்சது? உண்மையிலேயே முக்தி நேரி அறியாத மூர்க்கரோடு மூனை வேலை, பக்தி நேரி அறிவித்து பழவினைகள் பாரும் வண்ணம் சித்தம் மலம் மறுவித்து சிவமாக்கி ஏனையாண்ட சொல்ற கடைசியில வர திருவாசகத்துல முக்தி நிலை அறியுது. முக்தினா என்னன்னே தெரியாது. மூர்க்கரோடைய பக்தி நிலை அறியுது. எனக்கு பக்தியை புகட்டி எனக்கு குருபக்தி பண்ண வச்சு சிவமாக்கி மும்மலங்களை நீக்கி சிவமாக்கி என்னை ஆண்டவர் சிவமே ஆயின்றார். அதாவது சிவ சாயுஜ்யங்கிறது தான் மிகப்பெரிய பேர். அதுதான் பரமுக்தின்னு சொல்லுவோம். ரெண்டு இருக்கு, பதமுக்தி பரமுக்தின்னு. பதமுக்தினா கூட எப்பவாவது திரும்பி வர முடியும். சுந்தரர் மாதிரி சுந்தரமுக்தி நாயனுக்கு பதமுக்திங்கிறதுனால தான் திரும்பி பூலோகத்துக்கு வரும்படி ஆச்சு. ஆனா பரமுக்திங்கிறது இறைவனோட இரண்டரை கலத்தல். அதுக்கப்புறம் ரிட்டர்ன் டிக்கெட் கிடையாது, ஒரே ஸ்ட்ரெயிட் ஒன் வே டிக்கெட் தான். இங்க அவருக்கு அப்பேற்பட்ட சிவ சாயுஜ்யம் கிடைக்கிறது யாருக்கு அப்படின்னா மாணிக்கவாசகர். எப்படி இது சாத்தியம் அப்படின்னா வெறும்னா குரு பக்தி பண்ணினா அந்த குருவே சிவன் அப்படின்னு அந்த குருபக்தி மட்டும் பண்ணி பண்ணி திருவாசகம் எடுத்துட்டோம் அப்படின்னா அவர் என்ன பண்ணிருக்கார்? அழுதுருக்கார், ஒண்ணுமே கிடையாது. ஆனா அது சாதாரண அழுது கிடையாது, ஆத்மாவிலிருந்து வந்த அழுது. அந்த ஆத்மாவையே கரைச்சு அப்படி அழுது அந்த குரு தவிர வேற எதையுமே ஸ்மரிக்காம, சிவனை தவிர வேற எதையுமே ஸ்மரிக்காம அவருக்கு சிவசாயுஜ்யம் அப்படிங்கிற பெரிய பதவி கிடைச்சது. அதனால இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா குரு பக்தி பண்ணினா போனோம், எல்லாமே குருவானவர் கொடுத்துருவார். ஆனா அந்த குரு பக்தி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சரணாகதி தான். நம்ம உண்மையிலேயே நமக்கு ஏதாவது கஷ்டம் ஏதாவது குரு பார்த்துப்பாருன்னு திடமான நம்பிக்கை இருக்கணும். கவலை வந்துருக்குன்னா குரு பார்த்துப்பாருங்கிற திடமான நம்பிக்கை இருக்கணும். உண்மையிலேயே அவர் பார்த்துப்பார் அந்த நம்பிக்கை இருக்குன்னா அப்பேற்பட்ட சரணாகதி தத்துவத்தை மகாபெரியவானும் சொல்லியிருக்கா. அதனால இந்த சந்நிதியில